உதவி உபகாரம் செய்வதென்பது, கஷ்டத்தில் இருப்பவருக்கு, சிரமத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வதென்பது நபிமார்களுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் கஸஸிலே சொல்லி காட்டுவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரை நோக்கி வருகிற போது ஒரு இடத்தில் நிற்பார்கள். ஒரு இடத்தை பார்க்கிற போது அந்த இடத்தில் ஒரு கூட்டம் தங்கள் கால்நடைகளுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு 2 பெண்மணிகள் நிற்கிறார்கள். அந்த 2 பெண்மணிகளுக்கும் அந்த மெய்ப்பாளர்கள், அந்த தண்ணீரை எடுக்கக்கூடியவர்கள் வழிவிடாமல், இவர்களுக்கு தண்ணீரை எடுப்பதற்கு வாய்ப்பு தராமல் அவர்கள் மாத்திரம் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டும் தங்கள் கால்நடைகளுக்கு புகட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார், கால ஃபமா ஹத்புக்குமா, உங்கள் பிரச்சனை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளிடத்தில் போய் கேட்கிறார்கள், ஏன் இங்கே நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க, அந்த மேய்ப்பாளர்கள் தங்களுக்கும் தங்கள் கால்நடைகளுக்கும் தண்ணீரை எடுத்துவிட்டு செல்லாதவரை எங்களால் அந்த கிணற்று அருகே செல்ல முடியாது, எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீரை புகட்ட முடியாது என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல், எந்தவித ஒரு முகம் சுளிப்பும் இல்லாமல், அந்த சிரமம் பார்க்காமல் நேரடியாக அந்த தண்ணீரை அள்ளுவதற்காக வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு சென்று அந்த கிணற்றிலிருந்து அந்த பெண்மணிகளுக்கு தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள். ஃபஸகாலஹுமா, அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், ஃபஸகாலஹுமா, அந்த 2 பெண்மணிகளுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். சிரமத்தில் இருந்த அந்த பெண்மணிகளுக்கு, தண்ணீரை எடுக்க முடியாமல் தடுக்கப்பட்ட அந்த பெண்மணிகளுக்கு பெருமானார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இதன் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது, சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, உதவி உபகாரம் செய்வது என்பது நபிமார்களுடைய பண்பு என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவான முறையில் எடுத்து காட்டுகிறது.